வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யோகா அண்ட் நேச்சுரோபதியிலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பலவிதமான போஸ்ட்: ரிசர்ச் ஆஃபீஸர் அண்டு மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட், அக்கௌண்டன்ட், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், மொத்தமாக 12 விதமான போஸ்ட் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கெலாம் யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவலில் இருக்கும். இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுன கடைசி தேதி எப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். சரி வாங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். 15/1/2024 ஸோ அன்றைக்கி தான் இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு 10 AM. ஸோ லாஸ்ட் டேட், இது அப்ளிகேஷன்ஸை விண்ணப்பிக்கிறதுன லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வித்தின் 45 days ஆஃப் பப்ளிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர். ஸோ 45 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வந்ததுலேருந்து. ரிசர்ச் ஆஃபீஸர் யோகா அண்ட் நேச்சுரோபதி, இதுக்கு சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 56,100 1,77,500 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். மொத்தமாக 10 வேகன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டிஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரிசர்ச் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 56,100 1,77,500 சேலரி லெவல் இருக்கும். 2 வேகன்சிஸ் இருக்குது. ரிசர்ச் ஆஃபீஸர் லைஃப் சயின்ஸுக்கு அதே சேலரி லெவல் தான், 2 வேகன்சிஸ் இருக்குது. கிளினிக்கல் சைக்காலஜிக்கும் சேம் சேலரி லெவல், 2 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் தென் மெடிக்கல் ஆஃபீஸர் அலோபதிக்கு பார்த்தீங்கன்னா சேலரி லெவல் சேம் தான், ஸோ 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்க்கு பே லெவல் 7 44,900 1,42,400 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். 2 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 44,900 1,42,400 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். 2 வேகன்சி இருக்குது. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். 2 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட்க்கு 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். 2 வேகன்ட் இருக்குது. அக்கௌண்டன்ட்க்கு 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். 3 வேகன்ட் இருக்குது. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ், இதுக்கு பார்த்தீங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் சேலரி லெவல், 1 வேகன்சிஸ் இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS 18,000 56,900 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். 2 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 32 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் என்ன, அதையும் வந்து பார்த்துருவோம். ரிசர்ச் ஆஃபீஸர் யோகா அண்ட் நேச்சுரோபதி, இதுக்கு பார்த்தீங்கன்னா BNYS அண்ட் PhD இன் யோகா ஆர் நேச்சுரோபதி முடிச்சிருக்கணும். அப்படின்னா BNYS அண்ட் MD இன் யோகா நேச்சுரோபதி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா MSc யோகா அண்ட் PhD இன் யோகா ஆர் டாபிக் ரிலேட்டட் யோகா தெரப்பி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 40 years. ரிசர்ச் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா MBBS அண்ட் MD PhD இன் ஃபிசியாலஜி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிஷ் ஒர்க் இன் யோகா அண்ட் நியூரோ ஃபிசியாலஜியில் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ரிசர்ச் ஆஃபீஸர் லைஃப் சயின்ஸ்க்கு MBBS அண்ட் MD PhD இன் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சவங்க, இம்யூனாலஜி முடிச்சவங்க, மாலிகுலர் பயாலஜி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா MSc PhD இன் பயோகெமிஸ்ட்ரி, இம்யூனாலஜி, மாலிகுலர் பயாலஜி முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். 40 years ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் ஆஃபீஸர் கிளினிக்கல் சைக்காலஜிக்கு MBBS அண்ட் MSc முடிச்சவங்க, MPhil PhD இன் கிளினிக்கல் சைக்காலஜி, நியூரோ ஃபிசியாலஜி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா MA MSc PhD இன் கிளினிக்கல் சைக்காலஜி, நியூரோ ஃபிசியாலஜி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் அலோபதிக்கு பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன்க்ளூடட் இந்த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஷெட்யூல் ஆர் பார்ட் 2ல் கொடுத்துருக்கிற மாதிரி அவங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் கம்பல்சரி ரொட்டேட்டிங் இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சிருக்கணும். தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சவங்க, அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இன் எனி அதர் சப்ஜெக்ட் முடிச்சு சப்ஜெக்ட் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எக்ஸெட்ரா ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும். நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கலாம், காமர்ஸ் படிச்சிருக்கலாம், எது வேணால் படிச்சிருக்கலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா டிகிரி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சவங்க, அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக முடிச்சவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹேண்ட்லிங் டேட்டாவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 30 years கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் என்ன டிகிரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். லெவல் 6 சேலரி லெவல், 30 years கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் அஸ் கம்பல்சரி ஆர் எலக்டிவ் சப்ஜெக்டாக படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 35 years ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட்க்கு டிகிரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். adequate knowledge of government rules, regulations and procedures, the ability correspondence work independently. So at least 5 years experience as a senior clerk or equivalent post in a government or semi government and department public undertakingல வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 35 years ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. தென் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா BCom ஆர் எபோ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சவங்க, அப்படி இல்லைனா கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். அட்லீஸ்ட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு பார்த்தீங்கன்னா
மெட்ரிக் ஆர் ஈக்குவலன் 10th முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். தென் 80 WPM ஸ்பீடில் வந்து ஸ்டெனோகிராஃபி இது பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெஸ்பெக்டிவ் டைப்பிங் ஹிந்திலையும் அடிச்சிக்கலாம். இங்கிலீஷில் அடித்தா 30 வேர்ட் பெர் மினிட்டும், ஹிந்தியில் பண்ணிங்கன்னா 25 வேர்ட் பெர் மினிட்டும் கொடுத்துருக்காங்க. 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மிடில் ஸ்கூல் பாஸ் ஆகிருந்தாலே போதும். எபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் சிம்பிள் இங்கிலீஷ் அப்படின்னா ஹிந்தி ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணி தெரிஞ்சிருக்கணும். இனி அதர் ரீஜனல் லாங்குவேஜ் ஓகேங்களா. 11 சேலரி லெவல் 25 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து பார்த்துருவோம். 90 மினிட்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அண்ட் டெஸ்ட் சீசன் சார்ஜஸ் ஃபார் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி SC ST OBC PWD கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் செக் பண்ணிக்கோங்க. தென் இதோடைய சிலபஸஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இதோடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. ஸோ கட் ஆஃப் வந்து மினிமம் கட் ஆஃப் எவ்வளோனா அன்ரிசர்வ்க்கு 35%, OBC EWSக்கு 30%, அதர் கேட்டகரி SC ST PWD எக்ஸ் சர்வீஸ்மேன் 25% கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளோட சேனலில் நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் பதிவேற்றம் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.